வெல்கம் காய்ஸ். இப்போ எதை பற்றி பேச போகிறோம்டா, இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ அதாவது இந்த வருஷம் நடக்க போகிற பிரசிடென்ட் எலெக்ஷனை பற்றி பேசலாம். என்னென்னா இது வந்து இப்போ அறிவிச்சிட்டாங்க. அது வந்து செப்டம்பர் 21 நடக்க போகுது. அதுக்கு வந்து நிறைய வேட்பாளர்கள் வந்து தங்களோட கட்டுப்படத்தையும் செலுத்தி நிற்கிறாங்க. அதில் முக்கியமாக பிரதான வேட்பாளர்னு சொல்ல போனால் நம்ம ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அடுத்தது அனுரகுமார திசாநாயக் அவர்கள், அடுத்து வந்து சஜித் பிரேமதாஸ் என்று நிறைய பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட வேட்பாளர்களை ஆதரித்து தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க வந்து அவர் பொறுப்பேற்கக்குள்ள ஸ்ரீலங்கா நிலைமை மிகவும் மோசமாக இருந்துச்சு. இப்போ அவர் வந்த பிறகு தான் இப்போ ஸ்ரீலங்கா ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது அவரை ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க, அவர் பல வீடு திட்டங்கள் செஞ்சுருக்காரு அமைச்சராக இருக்கக்குள்ள. அதே மாதிரி இப்போ பஸ்கள் ஸ்கூலுக்கு கொடுக்குறாரு, அது வந்து பல ரீசன் சொல்கிறாங்க. அதே மாதிரி அனுரகுமார திசாநாயக்கவை ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க வந்து அவர் வந்து மாறி மாறி இவங்க தான் வராங்க, இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, இவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் கைஸ். என்னவா இருந்தாலும் இப்போ நடக்கிற எலெக்ஷன் வந்து உண்மையிலேயே இலங்கையில் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற எலெக்ஷன் தான் சொல்லணும். ஏண்டா இப்போ இதில் வெல்றவங்க வந்து 5 வருஷம் தொடர்ந்து இலங்கையில் ஆட்சியில் இருக்க போகிறாங்க. இப்போ எங்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ 2019 எலெக்ஷனில் வென்ற கோட்டாபாய ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்ரீலங்கா உண்மையிலேயே எக்கனாமிக் ரீதியில் ரொம்ப பாதிக்கப்பட்டு பெட்ரோல் போலில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ரொம்ப அடிபட்டோம். அதால் வந்து இந்த முறை இலங்கை மக்களுக்கு ஒரு தெளிவான யோசனை ஒன்று இருக்கும். வாக்களிக்க ஒரு தெளிவான ஒரு அறிவு ஒன்று இருக்கும் காய்ஸ். பார்ப்போம் காய்ஸ். எல்லோரும் இந்த எலெக்ஷனில் யோசித்து முடிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடித்த வாக்காளருக்கு வாக்களிங்க. நல்லா யோசித்து வாக்களிங்க. அவ்வளோதான் காய்ஸ். நன்றி.